ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு நியூ லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இதோட ஒன்லைன் என்னென்னா, நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் 38 வயசு ஆகுது, நம்ம ஹீரோக்கும் 23 வயசு தான் ஆகுது. இவங்க ரெண்டு பேருக்குமே எப்படி லவ் செட் ஆகுது? தென் இந்த சொசைட்டி இவங்க தப்பாக பேச இவங்க ரெண்டு பேருமே இவங்க சொல்கிறது கேட்டு பிரிவாங்களா, இல்லைனா இவங்க சொல்கிறத இக்னோர் பண்ணிவிட்டு சேர்ந்து லவ் பண்ணுவாங்களா? எல்லாமே இந்த ட்ராமாக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் எல்லாரும் அறக்க பறக்க வேலைக்கு போயிட்டு இருக்காங்களா, என்ன வாராங்க பார்த்தீங்களா? இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயினி. இவங்களோட நேம் இவங்களை பற்றி என்ன சொல்லணும்னா, இவங்க WETCன்னு ஒரு கம்பெனி இருக்குது, அதுக்கு எம்டியாக இருக்காங்க. நம்ம ஹீரோனியும் இப்போ டேட்டுக்கு தான் போகிறாங்க, அதனால ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே போகிறாங்க. நீங்கள் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்லாம் நம்புவீங்களா, இல்லைன்னா ஒருத்தர் கூட பேசி அதுக்கு ஒரு பழகி அவங்க ஃபேஸை பார்த்து வர லவ்வை நம்புவீங்களா, இல்லைனா இவங்க தான் நமக்கு கரெக்டான பர்சனாக இருப்பாங்க, அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்க அப்படி திங்க் பண்ணிகிட்டே போகிறாங்க. தென் அவங்க அந்த கஃபேக்குமே வந்துடுறாங்க. டேட்டுக்கு வர சொல்லியிருப்பாங்க தெரியுமா, அந்த பையன் இன்னும் வரல போல். உடனே நம்ம ஹீரோயினும் மெசேஜ் பண்ண போகிறாங்க. ஆனால் அவனுமே வந்துடுறான். சாரி, கொஞ்சம் மீட்டிங் இருந்துச்சு, அதான் கொஞ்சம் வரக்கு லேட் ஆகிட்டு அப்படி சொல்கிறான். உடனே ஹீரோயினுமே, ஆமாம் நமக்கு இது ஃபஸ்ட் டேட்டு, நீங்கள் ஒரு பொண்ணையை வெயிட் பண்ண வச்சுருக்கீங்க, சரி நான் உங்களுக்கு 15 மினிட்ஸ் டைம் தரேன், நீங்கள் அதுக்குள்ளே என்னை இம்ப்ரெஸ் பண்ணுங்க அப்படி சொல்கிறா. ஓகேன்னு சொல்கிறான். அவன் இம்ப்ரெஸ் பண்ணுவான்னு பார்த்தா, நான் யூகேல படித்தேன், எனக்கு 5 கம்பெனி இருக்குது, 4 கார் இருக்குது, 6 வீடு இருக்குது, அப்படியே அழுந்து விட்டே இருக்கான். ஹீரோனிக்கு இதை பார்த்துட்டு, டே உன்னை இம்ப்ரெஸ் தாண்டா பண்ண சொன்னேன், இப்படி கழுத்த இருக்கிறியே அப்படி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறா. கடவுளை எனக்கான ட்ரூ லவ் எப்போ தான் கிடைக்கும், இல்லைனா என்னோட தலையெழுத்து இப்படி தான் இருக்குமா அப்படின்னு நினச்சிட்டு ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்கிறா. ஸோ இவனுமே சொல்கிறான், இன்னும் 10 மினிட்ஸ் டைம் இருக்குல்ல அப்படி சொல்லுமே. நம்ம ஹீரோனியும், எனக்கு அந்த 10 மினிட்ஸும் ரொம்ப முக்கியமானது, அதனால இந்த ட்ரீட்டுக்கு தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவள் போயிடுறா. அங்கேருந்து கிளம்பி கம்பெனிக்கு தான் வாரா. அதுலேயுமே ஃபஸ்ட்டு என்ட்ரியில் ஒரு பையன் இருக்கானா, அவன்கிட்ட போய் டிசைன் ஒர்க்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படி சொல்லி கேட்குறா. இவனோட நேம் சாமு. இவனுமே சொல்கிறான், நல்லா தான் போகுது, ஆனால் அந்த கேரட்டின் இருக்காங்கல்ல, அவங்க தான் ஒரே டிசைனை மாற்றுன்னு சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்குது அப்படி சொல்லிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோனுமே, அவங்களாம் நமக்கு ரெகுலர் கஸ்டமர், ஸோ அவங்களுக்கு நல்லா பண்ணி கொடுக்கணும், உன்னால் முடியும் அப்படி சொல்லி என்கரேஜ் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு போகிறாளா. உடனே இவனுமே, பாஸ் இன்னைக்கு நாளெலாம் எப்படி போச்சு அப்படி சொல்லி கேட்குறான். இவளுமே எந்த பதிலும் சொல்லலை, அப்படியே சிரிச்சுட்டே அப்படியே நடந்து போயிட்டு இருக்கா. தென் அந்த சைடு இன்னொரு எம்ப்ளாயி போகிறா, அவளை கூப்பிட்றா. அவளோட நேம் வந்து சோமி. ஏன்னா பட்ஜெட்டில் எவ்வளோ வந்திருக்கு அப்படி சொல்லி கேட்குறா நம்ம ஹீரோனியும். அவளுமே சொல்கிறா, சாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து டிசைன் ஒர்க்லாம் முடிச்சு தந்துட்டாங்கன்னா நான் அதுக்கு தப்ப பட்ஜெட்லாம் எவ்வளோ வருது கணக்கு பண்ணி சொல்லிடுவேன் அப்படி சொல்லிட்டு இருக்கா. சரி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு அவள் அந்த இடத்த விட்டு போகலான்னு போகிறாளா. உடனே இவளுமே, மேடம் இன்னைக்கு நாளெலாம் எப்படி போச்சு அப்படி சொல்லி கேட்குறா. நம்ம ஹீரோனுமே இவகிட்ட ஒன்றுமே சொல்லலை, சிரிச்சுட்டே போயிடறா. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணுக்கிட்ட போய் கேட்குறா, இன்னைக்கு மதியத்துக்கு மேலே ஏதாவது அப்பாயின்மெண்ட் இருக்கா, எனக்கு நான் வந்து பாஸ் கிட்ட கான்ஃபரன்ஸ் கால் பேசணும் மதியத்துக்கு மேலே அப்படி சொல்லியுமே. அவளுமே செக் பண்ணி பார்த்துட்டு, இல்லை பாஸ் இன்னைக்கு மதியத்துக்கு மேலே உங்களுக்கு எந்த அப்பாயின்மெண்ட்டும் இல்லை அப்படி சொல்கிறா. இவ தான் நம்ம ஹீரோனோட செக்ரட்டரி, இவளோட நேம் வந்து சாண்டி. அவள் அப்படி சொல்லி முடிக்குமே, சரி ஓகே உன்னோட ஒர்க்கு பாரு அப்படி சொல்லி நம்ம ஹீரோனுமே அந்த இடத்த விட்டு போகலான்னு போகிறாளா. உடனே இவளுமே, பாஸ் இன்னைக்கு நாளா எப்படி போச்சு அப்படி இவளுமே கேட்குறா. எல்லாருக்கிட்டையும் எப்படி சிரிச்சுட்டு போனா அதேமாரி இவகிட்டையுமே சிரிச்சுட்டே போயிடுறா. தென் சாம் அண்ட் சோமி இருக்காங்கல்ல, அவங்க ரெண்டு பேருமே சாண்டிக்கிட்ட வந்து, பாஸ் ஏதாவது சொன்னாங்களா உங்ககிட்ட அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லை என்கிட்டலாம் ஒன்றுமே சொல்ல அப்படி இவளுமே சொல்கிறா. சரி நம்ம எவ்வளோ பெட் எழுதலாம், எப்போதுமே இவங்க பெட் போட்டு தான் பார்ப்பாங்க போல். உடனே சோமியும், சரி எவ்வளோ பெட் கட்டுறீங்க, சாம் நீ எவ்வளோ பெட் கட்டுற அப்படின்னு சொல்லி கேட்குறா. சாமே சொல்கிறான், எனக்கு நீ 500 பெட் எழுதிக்கோ, பாஸ் கமிட்டடே ஆகியிருக்க மாட்டாங்க அப்படி சொல்கிறான். உடனே சாண்டிக்கு கோவம் வருது, என்ன நீ அப்படி சொல்லலாம், பாஸ் கமிட்டடே ஆகியிருக்க மாட்டாங்கன்னு அப்படி திட்டுறா. அதெல்லாம் என்னோட கெஸ் கரெக்டாக இருக்கும், என் கெஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீ இன்னைக்கு ஈவினிங் எங்களோட டின்னருக்கு வரி அப்படி சொல்லி கூப்பிட்றான். எனக்கு ஆல்ரெடி ஒரு டேட் இருக்குது, நான் அங்கே போகணும் அப்படி சொல்கிறா. உடனே இவனுமே, அது யார் அப்படி சொல்லி ஜெல்லஸ்லேயே கேட்குறான். அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது அப்படி இவளுமே சொல்கிறா. உடனே சோமியும், சரி சாண்டி உன்னோட பெட்டு எவ்வளோ அப்படி சொல்லி கேட்குறா. உடனே இவளுமே, என்னோட பெட்டு 500 ரூபா, ஆனால் சாம் சொன்னாலும் அதே ரீசன் தான் அப்படி சொல்லி முடிக்கிறா. என்ன என்னோட ஆன்சரை காப்பி அடித்து சொல்கிறியோ அப்படி இவனுமே கேட்குறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு இப்போ காசு தேவைப்படுது, நான் மேக்கப் செட்லாம் வாங்க வேண்டியிருக்கு அப்படி சொல்லிட்டு அவள் அந்த இடத்த விட்டு போகிறாளா. சாம் இருக்கான்ல, நீ ஆல்ரெடி அழகு தாண்டி அப்படி வர்ணிச்சிட்டு இருக்கான். இவனுக்கும் அவன் மேலே ஏதோ ஃபீலிங் இருக்குது போல், அதெல்லாம் பிறகு நம்ம பார்த்துக்கலாம். அங்கேருந்து சாண்டியோ கையில் ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு ஹீரோனியை பார்க்க தான் வாரா.
இந்த கம்பெனியில் இண்டனா சேருவாங்க தெரியுமா, அவங்கள செலக்ட் பண்ணுறதுக்கு தான் அவங்களோட ரெசியூமெல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருக்கா. ஹீரோனியுமே பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் யங் வந்து ஒருத்தவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெசியூமே எடுத்து காமிக்கிறா. இதுதான் நம்ம ஹீரோவோட ரெசியூம். ஹீரோனியுமே அதை பார்த்துட்டு சரி இவங்களை இன்டர்வியூக்கு வர சொல்லு, இல்லைனா யங் என்ன திட்டிகிட்டே இருப்பான் அப்படி சொல்கிறா. உடனே சாண்டியோ ஓகே பாஸ் அப்படி சொல்லிட்டு போவான்னு பார்த்தா அழி நின்றுட்டு இருக்கா. ஹீரோனியுமே பார்க்குறா, ஏதாட்டும் மிஸ் பண்ணிட்டியா என்ன அப்படி சொல்லி கேட்குறா. இல்லை பாஸ், இன்னைக்கு டேட்டுக்கு போனீங்களா, என்ன ஆச்சுன்னு கேட்குறா. ஐ எம் சிங்கிள் அப்படி சொன்னது தான். இவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, வானத்துக்கு பூமிக்குமா குதிக்கிறா. ஹீரோனிக்கும் இவ பண்றதை பார்த்துட்டு ஒன்றும் புரியல, என்னடா இவளுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறா. இல்ல பாஸ், நாங்க பெட் கட்டியிருந்தோம், அதான் அப்படி சொல்லியுமே நாங்கன்னா யாரெல்லாம் அப்படி சொல்லி கேட்குறா. அவங்க 2 பேருமே மாட்டி விட்டுறா. சரி எவ்வளவு கட்டினீங்க அப்படி சொல்லி கேட்குறா. மொத்தமா 2000 வரும் அப்படி சொல்றா. என்ன வச்சு நல்லா தான் நீங்க சூதாட்டம் விளையாடுறீங்க அப்படி சொல்லி கேக்கேமே. பாஸ் பாஸ் கோபப்படாதுங்க பாஸ் அப்படி கெஞ்சிரா. நான் எதுக்கு கோபப்பட போறேன் அப்படி ஹீரோனுமே சொல்ல. தேங்க்ஸ் பாஸ், நீங்கள் தான் இந்த உலகத்திலே நல்ல பாஸ், எங்களுக்கு கிடைத்த ரொம்ப நல்ல பாஸ் நீங்கள் தான் அப்படி ரொம்ப ஐஸ் வைக்கிறா. ஹீரோனிக்குமே தெரியுது இவ ஐஸ் வைக்கிறது. சரி சரி உன்னோட வேலையை பார்க்க போ அப்படி சொல்லி அவளுமே அனுப்பிவிட்றா. அவளுமே போறா. அதுக்கப்புறம் திரும்பி பார்த்துட்டு பாஸ் உங்களுக்கான கரெக்டான பர்சன் உங்களை தேடியே வருவாங்க அப்படியே ஆறுதலாக பேசிட்டு போயிடுறா. இவளுமே யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணா இங்க ஒருத்தன் டீ குடிச்சிட்டு இருக்கான்ல, இவனோட நேம் தான் யங்கு. இவன் ஒரு ப்ரொஃபஸர், ஹீரோனியோட தம்பி. இவன் ஒரு பிளே பாய், பொண்ணுங்களை பார்த்தாலே பழையிச்சிருவான். இப்ப பாருங்க நம்ம சாண்டியை தான் வச்சுக்கன்னு வாங்காம பார்த்துட்டே இருக்கான். தென் நம்ம ஹீரோ என்று எவ்வளோ கியூட்டா அமல் பேபி மாதிரி வரான் பாருங்க. இவனோட நேம் தான் சானு. இன்டர்வியூக்கு தான் வரான். அப்படியே கம்பெனிக்குள்ளேயுமே வந்துடுறான். யங் தான் அவனை பார்த்துட்டு சான் இங்கே வந்து உட்காருடா அப்படி சொல்லி கூப்பிட்றான். ஹீரோமே அவன்கிட்ட வந்து உட்காடுறான். எங்குமே அவனை பார்த்துட்டு என்னடா ரொம்ப பதட்டமா பயமா இருக்கியா என்ன அப்படி சொல்லி கேட்குறான். ஆமாம் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை எல்லாருக்குமே பதட்டம் இருக்கும்ல அப்படியே அவனுமே சொல்கிறான். சரி சரி என்னோட சிஸ்டர் என்ன மாதிரி கிடையாது, அவள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு அப்படி சொல்கிறான். அப்படியே 2 பேரும் பேசிட்டு இருக்காங்களா. சாண்டி சேனை பார்த்த உடனே அதுக்கப்புறம் அவன்கிட்ட வந்து நீங்கள் தானே சேனு, மீட்டிங் ரூமில் வெயிட் பண்ணுங்க அப்படி சொல்கிறா. சரி ஓகேன்னு அவனுமே மீட்டிங் ரூம்குள்ளே போயிடறான். அங்கே யாருமே வரல. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோனி சாண்டி சாம் 3 பேரும் வராங்க. 3 பேருமே இன்டர்வியூ எடுக்க தான் வராங்க. நம்ம ஹீரோனியை பார்த்தோன்னே ஹீரோக்கோ ஹார்ட் பீட்லாம் எகுறுது. இவன் இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வந்த மாதிரி தெரியல, ஹீரோனியை எப்படியாவது கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்திருப்பான்னு நினைக்கேன். உனக்கு தெரியல, போக போக பார்ப்போம். அப்படியே நம்ம ஹீரோனியை பார்த்துட்டே இருக்கானா வச்சுக்கணும் வாங்காம. அதுக்கப்புறம் 3 பேருமே கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்கு இந்த கம்பெனி தான் வேணும்னு இங்கே சேர்ந்தீங்க, இதோட பெட்டராக நிறைய கம்பெனி இருக்கலாம், அங்கே போயிருக்கலாம்ல, ப்ரொஃபஸரோட அக்கா இங்கே வேலை பார்க்காங்க அதனால வந்தீங்களா அப்படி இப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஹீரோமே சொல்கிறான் அதெல்லாம் கிடையாது, எனக்கு பர்சனலாகவே இந்த கம்பெனி ரொம்பவே பிடிச்சிருந்து. அது வேற ஒரு ஃபீமேல் எம்டியாக 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதுவுமே அந்த கம்பெனி நல்லா போயிட்டுருக்கு, அதனால தான் எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு இந்த கம்பெனியில் சேர்றதுக்கு அப்படி சொல்லிட்டு அந்த கம்பெனியை பற்றியுமே ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனுமே கேட்குறா. சரி இந்த ஆன்சர் எல்லாருக்குமே தெரியும், உன்னை நாங்கள் செலக்ட் பண்ணணும்னா உன்கிட்ட ஏதாவது ஸ்பெஷல் பாயிண்ட் இருக்கணும்ல, அதை சொல்லு அப்படி கேட்குறா. ஒன்று ஹீரோமே ஆனால் அதை சொல்கிறேன், ஆனால் நீங்கள் அதை தப்பாக எடுத்துக்க கூடாது அப்படி சொல்லிட்டு அவனுமே சொல்கிறான். இந்த கம்பெனி இப்போ வீக்காக போயிட்டு இருக்கு அப்படி சொல்லியுமே அவங்க 3 பேருக்குமே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. சாண்டிமே சொல்கிறா நீ இப்படி ஆன்சர் பண்ணுறியே, இது உன்னுடைய இன்டர்வியூக்கு அஃபெக்ட் ஆகாதா அப்படி கேட்குறா. ஹீரோனுமே கேட்குறா நீ இப்படி ஒரு தாட்டை வச்சுட்டு எப்படி இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணலான்னு வந்திருக்கா, நீ இப்படி ஆன்சர் பண்ணால் நாங்கள் எப்படி உனக்கு வேலை தருவோம்னு நினைக்கிறா அப்படி சொல்லிட்டு சரி உன்னோட பாயிண்ட்டை சொல்லு, நாங்கள் அதை கரெக்டாக இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதுனாலும் முடிவு பண்ணிக்கிறோம், உன்னோட பாயிண்ட்டை சொல்கிறதுக்கு நீ ரெடியாக இருக்கிறியா அப்படி ஹீரோனுமே கேட்குறான். நான் ரெடியாக இருக்கேன், நீங்கள் கேட்க ரெடியா அப்படி சொல்லி கேட்குறான். ஆனால் அவளுமே சொல்கிறான். அதுக்கப்புறம் அது என்ன சொன்னாங்கன்னு தெரியல, நமக்கு அதெல்லாம் காமிக்கல. இன்டர்வியூல முடிஞ்சிட்டு நம்ம ஹீரோலாம் வெளியே வந்துடுறான். சாண்டிமே சொல்றான் நீங்க இன்டர்வியூல நல்லா பண்ணீங்க அப்படி சொல்லிட்டு அவளுமே போயிடறாளா. ஹீரோ வந்து ஹீரோனி போறதான் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எங்க கிட்ட வந்து நான் வீட்டுக்கு போறேன் அப்படி சொல்றான். ஏன் நில்லுப்பா நான் எங்க அக்கா கிட்ட பேசிட்டு வரேன், பிறகு அவ திட்டுவா அப்படி சொல்லிட்டு அவனுமே போயிடுறான். அங்க உள்ள போனோன்னு ஹீரோனியுமே கேட்குறா என்ன எப்போதுமே கேர்ள்ஸ் தானே இண்டனா அனுப்புவா, இந்த தடவை மட்டும் பாய் அனுப்பியிருக்கா அப்படி சொல்லி கேட்கயுமே ஒன்று பார்த்தா யாருமே இந்த கம்பெனிக்கு வர மாட்டேங்காங்க, எல்லாருமே பயந்து பயந்து போயிடறாங்க. நீ தான் கரெக்டான டைமுக்கு வரணும்னு ஒரே திட்டிகிட்டே இருக்கியாமே எல்லாத்தையும் அப்படி எல்லாருமே சொல்கிறாங்கன்னு ஹீரோனிக்கிட்ட இவன் சொல்கிறான்.
நான் எங்கே திட்டினேன், அது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணா அதனால நான் அப்படி பண்ணேன் அப்படி இவளுமே சொல்கிறா. சரி இந்த பையனை எதுக்கு சூஸ் பண்ணி அனுப்புனா அப்படி ஹீரோனுமே கேட்குறா. இவன் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவான், அது மட்டுமா மெச்சூரிட்டி ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அது வேற இந்த கம்பெனியில் இவன் தான் வந்து என்னை சேர்த்து விடுங்கன்னு என்கிட்ட வந்து கேட்டான். அதான் நான் சேர்த்து விட்டேன். ஆனால் இப்படி எந்த ஸ்டூடெண்ட்ஸும் கேட்கவே மாட்டாங்க. நான் தான் எப்போதும் போய் கேட்பேன். ஆனால் இந்த தடவை இவனே வந்து கேட்டிருக்கான், என்னன்னு தெரியல அப்படி சொல்லேமே. அப்போ அவன் இன்ட்ரெஸ்டோட தான் இந்த கம்பெனியில் சேர்ந்துருக்கான் அப்படி ஹீரோயினுமே நினைக்கிறா. உடனே எங்கோ சரி அதெல்லாம் விடு, அங்கே ஒரு பொண்ணு இருக்கு, அது உன்னோட செக்ரட்டரி தானே, அது சாண்டியா, இவ்வளோ அழகாக இருக்கா அப்படி சொல்லி கேட்டுகிட்டே இருக்கான். ஆமாம் அவள் தான் அப்படி சொல்கிறா. ஓ அப்படியே இவ்வளோ அழகாக இருக்கா அப்படி வர்ணிச்சிட்டு சரி ஓகே நான் போயிட்டு வரேன் பாய் பாய் சொல்லிவிட்டு அவனுமே அந்த இடத்த விட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோட ப்ரொஃபைல் தான் பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஒன்று நினச்சி பார்க்குறா, ஹீரோமே இந்த கம்பெனி வீக்காக இருக்குன்னு சொல்லியிருப்பான் தெரியுமா. அப்போ ஹீரோனி சரி அதுக்குள்ளே காரணத்தை சொல்லு அப்படி சொல்லி கேட்டிருப்பா. அப்படி தானே, அது நமக்கு ஃபஸ்ட்டே காமிச்சிருக்க மாட்டாங்க, இப்போ தான் காமிக்காங்க. இவன் என்ன தான் சொல்லியிருக்கான் தெரியுமா, ஃபஸ்ட்டு இந்த கம்பெனி நல்லா தான் இருந்துச்சு, COVID-19 வந்துச்சுல, அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் எல்லாம் டல் ஆகி ரெவென்யூமே குறைஞ்சிட்டு, ஸோ உங்களுடைய ரெகுலர் கஸ்டமர் கொஞ்சம் பேர் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டிசைன் போடுறீங்களா, அது ஒரே மாதிரி இருக்குது, வேறு டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக டிசைன் மேக் பண்ணணும். இந்த ப்ராப்ளம்லாம் எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு, ஸோ நீங்கள் என்ன செலக்ட் பண்ணிங்கன்னா இதுக்கான சொல்யூஷனை நான் கண்டுபிடிச்சி சால்வ் பண்ண பார்ப்பேன் அப்படி சொல்லியிருக்கான். இதெல்லாம் நம்ம ஹீரோயின் நினச்சி பார்த்துட்டு சாண்டியை கூப்பிட்டு இவனை இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணியாச்சு அப்படி அவனோட ரெஸ்யூமே கொடுத்துக்கிறா. சரி ஓகே பாஸ் நான் சொல்லிடுறேன் அப்படி சொல்லிட்டு அவளுமே அந்த ரூமை விட்டு போயிடா. நெக்ஸ்ட்டு கட் பண்ணால் நம்ம ஹீரோனி வீட்டை தான் காமிக்காங்க. அங்கே அவங்க ஃபேமிலி எல்லாருமே டின்னர் சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மாவை கேட்குறாங்க, என்னடி இன்னைக்கு டேட் போனால என்ன ஆச்சு அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் செட் ஆகாதுமா அப்படி இவளுமே சொல்கிறாளா, உனக்கு அடுத்த வருஷம் வந்தா 39 வயசு ஆக போகுது, உன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாரு எல்லார் கையிலும் ஒவ்வொரு குழந்தை குட்டிகளா இருக்கு, நீயும் பாரு உனக்கு இன்னுமே கல்யாணம் ஆகல, என்னதான் பண்ண போறேன்னு தெரியல, இனிமே உனக்கு கல்யாணமே நடக்காதோ அப்படியே சொல்லி திட்டிகிட்டே இருக்காங்க. உடனே ஹீரோயினுமே அப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா அப்படி சொல்லி அவளுமே கேட்குறாளா. உடனே ஹீரோயினி அப்பாவுமே ஏன் அவளுக்கு 37 வயசு தானே ஆகுது, அவள் சின்ன பாப்பா அப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க. ஹீரோனி அம்மாவுக்கு கோவம் வருது, நீங்கள் சத்தக்கிட்டம் இருங்க எப்போ பார்த்தாலும் சப்போர்ட்டுக்கு வந்துடுறீங்க அப்படி சொல்லி திட்டுறாங்க. அம்மா எனக்கு 38 வயசு தான் ஆகுது, ஏன் எப்போதும் 39 சொல்லிட்டே இருக்கீங்க அப்படி ஹீரோனியுமே கேட்குறா. அப்படி ஜாலியாக அவங்களோட ஃபேமிலி டின்னருமே முடியுது. தென் ஹீரோக்குமே ஃபோன் போடுறான். ஃபோன் போட்டு உன்னை இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படி சொல்கிறான். அவன் ஆப்போசிட் அப்பார்ட்மெண்ட்லேருந்து பேசிகிட்டு இருக்கான். ஹீரோமே பார்க்குறான். சரி நான் டோரை திறக்கட்டா அப்படி ஹீரோமே கேட்குறான். இல்லை இங்கே நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம், இங்கே பார்ட்டி வச்சுருக்காங்க, நீ வேணா வாரியா அப்படி சொல்லி கேட்குறான். நான்லாம் வரலப்பா, நீ கேர்ள்ஸ் கூடலாம் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க, நான்லாம் வரல அப்படி சொல்லிடுறான் இவனுமே. சரி ஓகே பாய் அப்படி சொல்லிட்டு அவனுமே போயிடுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்ப்போம். பை பாய்.